வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது 2 in 1 டாக்ஸி அண்ட் பார்சல் சர்வீஸ் ஆப். இப்ப பார்த்துட்டு இருக்கிறது கஸ்டமர் ஆப்போடைய டெமோ. ஸோ இதில் என்னென்ன வசதிகள் இருக்குது அப்படிங்கிறது பார்ப்போம். இப்போ 2 in 1 ஆப் நம்ம சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா, இதில் 2 மேஜர் ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஒன்று, ஓலா ஊபர் மாதிரி நீங்கள் வந்து டாக்ஸி சர்வீஸஸ் ரன் பண்ணிக்கலாம். அதே சமயத்தில் போர்ட்டலில் இருக்கிற பிஸ்னஸ் ப்ராசஸான பார்சலை நீங்கள் இதில் ரன் பண்ணிக்கலாம். சரி, இதில் இது எப்படி ஆப்ரேட் ஆக போகுது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். ஸோ மேலே வந்து பேனர்ஸ் இருக்குது. ஸோ ப்ரொமோஷனல் பர்பஸ்க்காக. ஸோ கஸ்டமர்ஸ் வந்த உடனே இந்த பேனர்ஸ் பார்த்த உடனே அவங்களுக்கு உங்கள் பிஸ்னஸ் ப்ராசஸ் என்னங்கிறது புரிஞ்சிடும். கஸ்டமர் லாகின் பண்ணும் போதே அவங்களுடைய லொக்கேஷன் வந்து ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும். நார்மலாக எல்லா ஆப்லையும் எடுக்கிற மாதிரி தான் லொக்கேஷனை வந்து கனெக்ட் பண்ணிக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா சர்வீசஸ், என்னென்ன சர்வீசஸ், பைக்கு, டாக்ஸி, பார்சல் சர்வீசஸ், இதெல்லாம் என்னென்ன சர்வீசஸ் எல்லாமே மென்ஷன் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் சர்ச் பார் இருக்கும். அது வந்து வாய்ஸ் எனேபிள்டு சர்ச் பார். அது எப்படிங்கிறத இப்போ சொல்லலாம். அடுத்து வந்து அட்ரஸ் இருக்கும். அடுத்து வந்து ரைட்ஸ், என்னென்ன ரைடர்ஸ் உங்களுக்கு பக்கத்தில் இருக்காங்க அப்படிங்கிறது அதுக்கான மேப் ஷோ ஆகும். இது வந்து நம்ம இந்த மேப் வந்து ஆல் ஓவர் த வேர்ல்டு செலக்ட் பண்ணியிருக்கோம். அதில் அப்படி ஷோ ஆகுது. ஒருவேளை நீங்கள் ஒரு பர்டிகுலர் ஸ்டேட் செலக்ட் பண்ணிக்கலாம், அந்த ஸ்டேட்டில் இருக்கிற ரைட்ஸ் உங்கள் ஏரியாவில் இருக்கிற ரைட்ஸ் மட்டும் ஷோ ஆகும். இந்த ரைடர் மேப்பில் என்ன ஒரு அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்களுடைய ரைடர்ஸை இங்கேருந்தே ஃபாலோ பண்ணிக்கலாம். அதாவது நீங்கள் லாகின் பண்ணி ஒரு ரைடை எனேபிள் பண்ணி ட்ரிப் எனேபிள் பண்ணுறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு பக்கத்தில் யார் யாரெல்லாம் ரைடர்ஸ் இருக்காங்க, எத்தனை வெஹிக்கிள்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் ஒரு ஃபோர்காஸ்ட் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிரும். சரிங்களா? அதுக்கான ப்ராசஸ் இது. அடுத்து இன்வைட் அண்ட் கெட் ரிவார்ட்ஸ். அதாவது இப்போ நீங்கள் வந்து கஸ்டமராக ஜாயின் பண்ணியிருக்கீங்க. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலியை ரெஃபர் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு ரெஃபரல் லிங்க் இருக்கும். அது மூலிமா உங்களால் வராங்க அப்படின்னும் போது உங்களுக்கு வந்து போனஸ் பாயிண்ட்ஸ் கிடைக்கும். அதுக்கு வேலட்ஸில் வந்து பாயிண்ட்ஸ் கிடைக்கும், ராயல்ட்டி பாயிண்ட்ஸ், அதில் ரிவார்ட்ஸ் கிடைக்கும். அது மூலிமா நீங்கள் டிஸ்கவுண்ட்ஸோ அல்லது வந்து பர்ச்சேஸஸோ நீங்கள் ட்ரிப்பை வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஆஃபர்ஸ் இருக்குது. பார்சல் சர்வீஸஸாக இருக்கட்டும், இல்லை வந்து ரைட் ஷேர் பண்ணுறதா இருக்கட்டும், இப்படி எல்லாத்துக்குமே வந்து ஆஃபர்ஸ் இருக்குது. சரிங்களா? இப்போ ஆஃபர்ஸ் கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக கஸ்டமர்ஸ்க்கு வந்து அதை பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான இன்டென்ஷன் இருக்கும். ஸோ ஏன்னா 50% ஆஃபர் கொடுக்குறோம், 30% ஆஃபர், இதெல்லாமே வந்து டெமோ பர்பஸ் தான். ஸோ இதை நீங்கள் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம், இல்லை அந்த ஆஃபர்ஸ் வந்து ப்ரொமோஷன் பர்பஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து கீழே வந்து கூப்பன்ஸ் இருக்குது. அந்த கூப்பன்ஸை செலக்ட் பண்ணி கஸ்டமர்ஸ் அப்ளை பண்ணிக்க முடியும். அடுத்து ட்ரிப் ஹிஸ்ட்ரி. ட்ரிப் ஹிஸ்ட்ரியில் வந்து பார்த்தோன்னா ஆல் ட்ரிப்ஸ், ஆன்கோயிங் ட்ரிப்ஸ், கேன்சலேஷன் ட்ரிப்ஸ், இப்படி எல்லா ட்ரிப்ஸோட ஸ்டேஜஸ் இருக்கும். அதில் வந்து அதே மாதிரி என்னென்ன டேட்டில், அதாவது இன்றைக்கா நாளைக்கா கஸ்டம் டேட், இப்படி எல்லாத்தையுமே என்ன ட்ரிப்ஸ் அன்றைக்கி பண்ணிக்கிறத ஃபாலோ பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் நோட்டிஃபிகேஷன். ஸோ அப்போ அவங்களுக்கு என்னென்ன அலர்ட்ஸ் வருது, இப்போ டிரைவர் அக்செப்ட் பண்ணிட்டாங்களா, இல்லை அலர்ட்ஸ் ரைட்ஸ் எனேபிள் ஆகிடுச்சு, அது எல்லாமே அங்கே அலர்ட் ஆகும். அடுத்து கடைசியில் வந்து ப்ரொஃபைலில் அவங்க எத்தனை ரைட்ஸ் போயிட்டுருக்காங்க, எவ்வளோ பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது காட்டும். நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. வேலட் இருக்குது, ஆஃபர்ஸ் இருக்குது, ட்ரிப்ஸ் இருக்குது, இப்படி நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். அது ஒன்றா இப்போ நம்ம பார்க்கலாம். அடுத்து வந்து லெவல்ஸ். இப்போ லெவல்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க டார்கெட் இருக்குது. இப்போ எத்தனை ரைட்ஸ் போயிருக்காங்க அதுக்கு பாயிண்ட்ஸ் க்ரியேட் ஆகும். எவ்வளோ ட்ரிப்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க அதுக்கு பாயிண்ட்ஸ் க்ரியேட் ஆகும். எவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்க, அதாவது இப்போ ரைடுக்கு வந்து எவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்க அதுக்கு பாயிண்ட்ஸ் க்ரியேட் ஆகும். அதுக்கப்புறம் கேன்சலேஷன் வந்து அதிகமாக பண்ணுறாங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி பாயிண்ட்ஸ் கம்மியாகவும் வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? ஸோ இப்போ கேன்சலேஷன் பண்ணலன்னா அதுக்கு பாயிண்ட்ஸ் ஆகிடும். ஸோ இதெல்லாம் எதுக்குன்னா, அந்த கஸ்டமரை வந்து மறுபடியும் ஷாப் பண்ண நம்மளோட ரைட்ஸையும் பார்சல்ஸையும் பயன்படுத்த வைக்கிறதுக்கான ஒரு சைக்கலாஜிக்கல் ப்ராசஸ் தான். இதில் முக்கியமான ஃபீச்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வாய்ஸ் எனேபிள்டு சர்ச். ஸோ இது வாய்ஸ் எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எந்த இடத்துக்கு போகணும் அப்படிங்கிறத ஜஸ்ட்டு வந்து நீங்கள் கூகுளில் எப்படி வாய்ஸுக்கு சர்ச் பண்ணுறோமோ அதே மாதிரி இங்கேயும் வந்து நீங்கள் சர்ச் பண்ணலாம். ஸோ வாய்ஸ் சர்ச் பண்ணும்போது அவங்க லொக்கேஷனை அவங்க சொல்லலாம். இப்போ சென்னை டி நகர் அப்படி சர்ச் பண்ணுறோம், அப்போ ஆட்டோமேட்டிக்காக அதுக்கான மேப் லொக்கேஷன் வரும். நீங்கள் இது வந்து ஒரு ஆப்ஷனல் தான், நீங்கள் வேணால் டைப் பண்ணியோ செஞ்சுக்கலாம். உங்கள் லொக்கேஷன் ஆல்ரெடி எனேபிள் ஆகிருக்கும். உங்களுடைய லொக்கேஷன் நீங்கள் ஜிபிஎஸ் ஆன் பண்ண உடனே எனேபிள் ஆகிடும். அதுக்கப்புறம் எங்கே போகணும் அப்படிங்கிறத லொக்கேஷனை நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். இது என்னென்னா இன்னொரு அட்வான்டேஜ், மல்டிபிள் ரூட்ஸ் போட்டுக்கலாம். இப்போ கூகுளில் வந்து மல்டிபிள் ரூட்ஸ் ட்ரிப்ஸ் எனேபிள் பண்ணிக்க முடியுமோ, இந்த பாயிண்டில் அந்த பாயிண்ட் போகணும், அந்த பாயிண்ட் போகணும், அந்த மாதிரி நீங்கள் இதில் டிப்ஸு மல்டிபிள் ரூட்ஸ் வந்து எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரூட் பேஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு டைம் லைன் கிரியேட் ஆகும். அந்த டைம் லைனுக்கு நியர்பை இருக்கிற ரைடர்ஸ்க்கு ஷோ ஆகும். இப்போ அதெல்லாம் நம்ம அடுத்து பார்க்கலாம். அடுத்து வந்து அட்ரஸ், மை அட்ரஸ், நிறைய அட்ரஸஸ் ஆட் பண்ணிக்க முடியும். இப்போ அட்ரஸில் வந்து பார்த்தோன்னா ஹோம், ஆஃபீஸ், இப்படி மல்டிபிள் அட்ரஸஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கோயம்புத்தூர் ஐடி பார்க் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னோட லொக்கேஷன் செட் பண்ணியிருக்கேன். கொடுத்த உடனே ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒரு மேப் வந்து க்ரியேட் ஆகிடும். இப்போ நான் என்ன வெஹிக்கிள் செலக்ட் பண்ணிடுறோம் அதுக்கேற்ற மாதிரி காஸ்ட் இருக்கும். இப்போ பைக் அப்படின்னா அதுக்கு ஒரு காஸ்ட் இருக்கும், கார் அப்படின்னா அதுக்கு ஒரு காஸ்ட் இருக்கும். அதே மாதிரி லொக்கேஷன் காட்டும், எத்தனை டிஸ்டன்ஸு, எத்தனை கிலோமீட்டர் அப்படிங்கிறது காட்டும். சரிங்களா? இது டெமோ பர்பஸ்க்காக இப்படி நம்ம பண்ணியிருக்கோம். இப்போ டோட்டல் டிஸ்டன்ஸுங்கிறது சேம் தான். சரிங்களா? அதுக்கப்புறம் ஃபேர் ஃபீஸ் தான் மாறுபடும். பைக்குனா ஒரு ரேட் இருக்கும், காருக்குனா ஒரு ரேட் இருக்கும்.
சரிங்களா? இப்போ நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஃபேர் ஃபீஸ்ன்னு இருக்கும். அது ஆட்டோமேட்டிக். இது டெமோ பர்பஸ் தான். அதெல்லாம் வந்து இல்ல டாலர்ஸ்ல இருக்கு. ரொம்ப வேல்யூ அதிகமா இருக்கு. பட் நார்மலா அப்படி இருக்காது. இது டெமோ பர்பஸ்க்காக சும்மா டம்மியா நம்ம போட்டுருக்கோம். அடுத்து கீழ பேமெண்ட் மெத்தட் கேஷோ, ஆன்லைன் பேமெண்ட்டா செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்தோன்னா ஆட் நோட்ஸ் குடுத்துக்கலாம். சரிங்களா? இப்போ நோட்ஸ் குடுத்துட்டு தேவைப்பட்டா அதுக்கப்புறம் டிஸ்கவுண்ட்ஸ் ஆஃபர்ஸ் அதிலேயே குடுத்துருப்போம். சரிங்களா? பேனல்லேயே. அத கிளிக் பண்ணி ஏதோ ஒரு கூப்பன வந்து நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது எப்படின்னா, கஸ்டமர்ஸ் வந்து ஹோம் பேஜ்ல வந்து கூப்பன் இருக்குங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணியிருப்போம். இங்கேயும் வந்து ஐ மீன் அவங்க வந்து ரைடர் செலக்ட் பண்ணும்போதும் கூட கூப்பன் ஆட் பண்ணிக்கலாம். இதில ஒரு சூப்பரான ஃபீச்சர்ன்னு பார்த்தீங்கன்னா, கஸ்டமர் வந்து அவங்களுக்கான ரேட்ட அவங்களே டிசைட் பண்ணிக்க முடியும். அதாவது இப்போ எப்படி பேரம் பேசுறோம் இல்லையா? ஸோ பார்கெயின் பண்றோம் இல்லையா? அந்த பார்கெனிங் ஆப்ஷன் இதில இருக்கு. அத நம்ம பிட்டிங் சொல்லலாம், பார்கெனிங் சொல்லலாம். இப்போ எப்படின்னா, கஸ்டமர் வந்து என்ன ரேட் இப்போ நான் உதாரணத்துக்கு இந்த இடத்துக்கு போகணும் ஏ டு பி. அங்கே வந்து ஒரு 5000 சார்ஜ் பண்ணுறாங்க அப்படின்னா, இல்லை என்னால் 4500 தான் பே பண்ண முடியும்னா, அப்போ நீங்கள் அதுக்கான ரேட் ஃபிக்ஸ் பண்ணலாம். இல்லை எனக்கு அர்ஜென்சி, எனக்கு உடனே ரைட் வேணும், இல்லை வந்து இது எனக்கு இன்னும் கூட பே பண்ண ரெடியாக இருக்கேன் அப்படின்னும் போது அதுக்கு ஒரு ரேட் ஃபிக்ஸ் பண்ணலாம். சரிங்களா? இப்படி அவங்களோட ரேட்டு அவங்களே விருப்பப்பட்டு அவங்க ஃபேராக அவங்களே ஃபிக்ஸ் பண்ண முடியும். இப்போ நார்மலாக ஓலா ஊபரில் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம டாக்ஸி எடுத்தோம்னா டிரைவர்ஸ் வந்து அடிஷனலாக கேட்பாங்க. ஒரு ₹30 கொடுங்க, ₹40 கொடுங்கன்னு கேட்பாங்க. ஸோ இதில் வந்து அந்த பார்கெனிங்க்கு அவசியமே இல்லாம போகுது. அவங்களோட ரேட்டை அவங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபிக்ஸ் பண்ணிட்டு ரைடருக்கு வந்து இது நோட்டிஃபை ஆகும். ஸோ என்ன சார்ஜஸ் அப்படிங்கிறது நோட்டிஃபை ஆகும். சரிங்களா? இப்போ நார்மலாகவே வந்து ரைடர்ஸ் கிடைக்கிறதுக்கு டைம் ஆகலாம். சரிங்களா? அப்போ என்ன ஆகும்னா, நம்ம அந்த ரைடரை வந்து நம்ம கேன்சல் பண்ணிக்க முடியும். அதுக்கான ஆப்ஷன் இப்போ இதில் இருக்குது. அதே மாதிரி மேப் எனேபிள் பண்ணிக்கலாம். டிராஃபிக் அப்படிங்கிறத ஃபாலோ பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து டிராஃபிக் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிராஃபிக் ஷோ ஆகும். ஸோ எந்த ரூட்டு போகிறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு டிராஃபிக் கூகுள்லேருந்து உங்களுக்கு இதில் அப்டேட் ஆகும். ரொம்ப டைம் ஆகுது அப்படின்னும் போது கேன்சல் சர்ச்சுங்கிறதோ அந்த ஸ்வைப் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் ஆப்ஷன் கேட்கும். கேன்சல் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ரைடு வந்து கேன்சல் ஆகிடும். இது வந்து கஸ்டமர் ஆப்பில் இந்த ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குங்கிறது உங்களுக்கு டெமான்ஸ்ட்ரேஷன் கொடுத்தாச்சு. இப்போ ரைடர் ஆப்பில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மேலே வந்து டேஷ்போர்ட் இருக்கும். டேஷ்போர்டில் எனேபிள் பண்ணிக்கலாம், டிசேபிள் பண்ணிக்கலாம். ரைடர் வந்து அவங்க ஒர்க் பண்ண இருக்கானா எனேபிள் பண்ணலாம், இல்லைனா ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து வந்து பார்த்தோன்னா எத்தனை டிப்ஸ் இருக்குது. இப்போ டிப்ஸ் எதுவும் இல்லை, பட் கொஞ்சம் நேரத்தில் டிப்ஸ் எனேபிள் ஆகும். அது ஷோ பண்ணுவோம். அடுத்து என்னென்ன ஆக்டிவிட்டி, எவ்வளோ ஹவர்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க, என்ன டிரைவிங் பண்ணியிருக்காங்க, ஐடியலாக வெயிட் பண்ணி எவ்வளோ நேரம் இருந்திருக்காங்க, இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக கால்குலேட் ஆகும். இப்போ அதே மாதிரி மேப் ஆப்ஷன் இருக்கும். மேப்பில் வந்தால் இங்கேயே ரெக்வஸ்ட் இருக்கான்னு சொல்லி ஆட்டோமேட்டிக்காக ஸ்கேன் பண்ணும். ஸோ பக்கத்தில் ஏதாவது கஸ்டமர்ஸ் இருக்காங்க, கஸ்டமர்ஸ் வந்து யாராவது ஒரு ரெக்வஸ்ட் ரைஸ் பண்ணுறாங்கங்கிறது ஷோ ஆகும். சரிங்களா? இதோடைய ஃப்ரீக்வன்சி கீழே மேப்பில் வந்து ஷோ ஆகிட்டே இருக்கும். அடுத்து அவருடைய மெனு பேஜ் போனோம்னா கொஞ்சம் ஸ்டைலிஷாக வந்து ஸ்லீக்காக இருக்கிற மாதிரி எனேபிள் பண்ணியிருக்கோம் சைடில். ஸோ அதில் வந்து மெசேஜஸ் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஒரு ட்ரிப்பில் இருக்கிற மெசேஜை ஃபாலோ பண்ணிக்கலாம். அதே மாதிரி சேஃப்டிஸாக என்னென்ன ஃபாலோ பண்ணும் அப்படிங்கிறதையும் அவருக்கு நம்ம இதில் ஆப்பில் எனேபிள் பண்ணியிருப்போம். அடுத்து வந்து ரெஃபரல். இப்போ ரெஃபரல்லாம் இப்போ நான் எத்தனை பேர் ரெஃபர் பண்ணியிருக்கேன் அது மூலிமா ஏர்ன் பண்ண முடியும். அடுத்து விட்ராயல். இப்போ நான் வந்து எவ்வளோ பேமெண்ட் வருதோ அது விட்ராயல் பண்ணுறதுக்கான ப்ராசஸ் இருக்கும். அடுத்து வேலெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் ரெஃபர் பண்ணும்போது அவருக்கு பாயிண்ட்ஸ் க்ரியேட் ஆகும். அதே மாதிரி அவருக்கு நல்ல ரிவ்யூஸ் கொடுக்கும்போது ஒரு பாயிண்ட்ஸ் க்ரியேட் ஆகும். அவர் எவ்வளோ ரைட்ஸ் பண்ணுறோ அதுக்கு ஏற்ற மாதிரி பாயிண்ட்ஸ் க்ரியேட் ஆகும். இப்போ வந்து ஒரு கஸ்டமர் வந்து ஒரு ரூட் எனேபிள் பண்ணியிருக்காரு, ஒரு ரைடை வந்து எனேபிள் பண்ணியிருக்காரு. இப்போ ஃபைன் ரைடர் அப்படி சர்ச் பண்ண உடனே ரைடர் ஆப்பில் வந்து அது வந்து ஷோ ஆகும். சரிங்களா? அப்போ ஆட்டோமேட்டிக்காக பக்கத்தில் இருக்க ரைடருக்கு வந்து ஒரு ரெக்வஸ்ட்டு வரும். சரிங்களா? அந்த ரெக்வஸ்ட்டை வந்து அவர் கிளிக் பண்ணுறாரு. சரிங்களா? அந்த ரெக்வஸ்ட்டை கிளிக் பண்ண உடனே அவருக்கு வந்து ஷோ ஆகும். அதாவது இந்த இடத்துக்கு போகணும். முக்கியமானது என்னன்னா கஸ்டமர் யார், அவர் என்ன ரேட்டிங் இருக்காரு. இது ரேட்டிங்கிறது எப்படின்னா அவர் இப்போ நான் வந்து என்னோட ரேட் நான் ஃபிக்ஸ் பண்ணலாம். ஓகே, என்னால் வந்து இந்த ரேட்டில் ஒர்க் பண்ண முடியுமா அப்படிங்கிறது. இல்லை எனக்கு ரேட்டை சேஞ்ச் பண்ணணும், நான் சேஞ்ச் பண்ணலாம். அது எப்படி சேஞ்ச் பண்ணுவீங்கன்னா பிட் பண்ண முடியும். பிட்டை கிளிக் பண்ண உடனே இப்போ என்னுடைய ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணுறோம். எஸ்டிமேட்டட் ஃபேர் எவ்வளோ 4986 இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணேன் 5000 கேட்குறேன். எக்ஸ்ட்ரா ஒரு கொஞ்சம் அமௌண்ட் கேட்குறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே அவ்வளோதான், ஒன் டைம் நான் பீட் பண்ண முடியும். இப்போ இந்த ரெக்வஸ்ட் வந்து கஸ்டமருக்கு போகும். சரிங்களா? கஸ்டமருக்கு அவங்களுக்கு வந்து ஷோ ஆகும். அதாவது ஓகே ஒரு ரெக்வஸ்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது ஒன் டைம் தான் பண்ண முடியும் ஒரு ரைடர். சரிங்களா? இப்போ இதே மாதிரி நிறைய ரைடர்ஸ் இருப்பாங்க. இப்போ யார் வேணாலும் போட்டி போட்டு இந்த ரைடை எடுத்துக்கலாம். நிறைய ரைட்ஸ் ஓட்டிருக்காரு, நல்ல பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வச்சிருக்காருன்னா அதை அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நிறைய பிஸ்னஸ் வேணும், நிறைய ரைட்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் நல்லா ரேட்டிங் வாங்கி ஆகணும் கஸ்டமருக்கும் அந்த ஆப்ஷன் இருக்குது. சரிங்களா? ஸோ அதை கொடுக்குறப்ப அந்த ரைடை வந்து எனேபிள் பண்ணிட்டாங்க. ஓகே எனக்கு 5000ங்கிறது டீசெண்டாக இருக்குன்னு அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஓடிபியும் கிரியேட் ஆகிடும், ஆட்டோமேட்டிக் ஓடிபி. இந்த பின்னை வந்து அவங்க ரைடருக்கு வந்து ப்ரொவைட் பண்ணணும் லாகின் பண்ணும்போது. சரிங்களா? ஸ்ட்ரெயிட்டாக அந்த கஸ்டமர் இந்த ரைடருக்கு மெசேஜ் பண்ண முடியும், கால் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்குது. இப்போ அந்த வெஹிக்கிளோட டீட்டெயில்ஸு, என்ன ட்ரிப் டீட்டெயில்ஸு, ரைடருக்கான ரேட்டிங்கு, எத்தனை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்குது, அந்த ரைடர் நம்மள்ட்ட எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்கார். இப்போ ரைடரும் அந்த பர்டிகுலர் கஸ்டமர் வந்து 8 கிலோமீட்டர் தள்ளி இருக்காங்க. ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து அந்த ட்ரிப் வந்து கால்குலேட் ஆகும்.
அதே சமயத்தில் இப்போ கேன்சல் பண்ணணுமா, ரைட் அக்செப்ட் பண்ணிட்டீங்க, இல்லை உங்களுக்கு வெயிட்டிங் டைம் அதிகமாக இருக்குது, ராங் லொக்கேஷனில் இருக்கும், டிரைவர் அதிகமாக டைம் எடுத்துக்கிறாங்க பிக்கப் பாயிண்ட்டுக்கு, இப்படி ஏதோ ரீசனாக நீங்கள் அதை கேன்சல் பண்ண முடியும். இப்போ ரைடருக்கு வந்து அவங்க வந்து போட்டார், இப்போ வந்து அந்த அக்செப்ட் பண்ணிட்டார் சரிங்களா. இப்போ அக்செப்ட் ஆகிடுச்சு ரைடு சரிங்களா. இப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக அவர் மேப்பு அவருக்கு வந்து எனேபிள் ஆகும், அவர் எங்கே போகணுங்கிறது எனேபிள் ஆகும் சரிங்களா. இப்போ வந்து அவருக்கு ரைடு எனேபிள் ஆகிடுச்சு. இப்போ என்ன டேட்டுக்கு எந்த டைம்ல அது எங்கே போகிறேன் சரி. ஸோ இப்போ எஸ்டிமேட் டைம் என்னங்கிறது ஆட்டோமேட்டிக் கால்குலேட் ஆகும், எத்தனை கிலோமீட்டர் போகணும், எவ்வளோ டைம் ஆகும், இது வந்து இங்கே ஷோ ஆகும் சரிங்களா. அதுக்கப்புறம் எவ்வளோ மணி அப்படிங்கிறது ஷோ ஆகும். அந்த ரைடர் வந்து இந்த ட்ரிப்பை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு, ஸ்டார்ட் ட்ரிப் சரிங்களா. இது ரைடர் ஆப்பில் ஷோ ஆகும். இப்போ ரைடர் ஆப்பில் செலக்ட் பண்ணுறாரு, ட்ரிப்பை வந்து எனேபிள் பண்ணிட்டார். எனேபிள் பண்ணிட்ட உடனேயே அவருக்கு வந்து டிஸ்டன்ஸ் கால்குலேட் ஆகிடும், டெஸ்டினேஷன் எத்தனை கிலோமீட்டர் போகணுங்கிறது கால்குலேட் ஆகிடும் சரிங்களா. இப்போ என்னன்னா ரைடருக்கு ஒரு ஆப்ஷன், அவங்க வந்து பாஸ் பண்ணிக்கலாம் ட்ரிப்பை ஃபார் அ மொமெண்ட் சரிங்களா. டைம் ரிமைனிங் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ டைம் பேஸ் பண்ணி ஒர்க் ஆகும். கஸ்டமர் அந்த கஸ்டமருக்கு இவங்க வந்து மெசேஜ் பண்ண முடியும், கால் பண்ணவும் முடியும். இப்போ நீங்கள் வந்து டெஸ்டினேஷன் ரீச் பண்ணிட்டீங்க, டெஸ்டினேஷன் வந்து இப்போ நீங்கள் வந்து அக்செப்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ட்ரிப் வந்து எண்ட் ஆகுது சரிங்களா. நெக்ஸ்ட்டு இப்போ அதில் அந்த ட்ரிப் பற்றி டீல்ஸ் பார்ப்போம். இப்போ இதில் என்னென்ன சார்ஜஸ் இருக்குன்னா, ஃபேருக்கான சார்ஜ் இருக்குது, அது ஐடல் ஃபீ இருக்குது. ஐடல் ஃபீங்கிறது என்னென்னா வெயிட் பண்ணுறது சரிங்களா. டிலேங்கிறது நீங்கள் ஏதோ ஒரு ரீசனால வந்து அந்த பர்டிகுலர் கஸ்டமர் டிலே பண்ணாங்க அப்படிங்கிறது ஒன்று. கேன்சலேஷன் ஃபீ இருக்குது, இதெல்லாம் நீங்கள் உங்களுடைய கஸ்டமர்கிட்ட நீங்கள் சார்ஜ் பண்ண முடியும். இப்போ வந்து ஒரு ரைடர் வந்து ஒரு ரைடு எனேபிள் பண்ணிடுவார், கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அவங்க வந்துட்டு இருக்கும்போது கேன்சல் பண்ணிடுவாங்க. ஸோ இதுக்கான எக்ஸ்பென்ஸ், அந்த பெட்ரோல் எக்ஸ்பென்சஸ் ஒர்க்கெல்லாம் வந்து பார்த்தோன்னா ரைடருக்கு தான். ஸோ ரைடருக்கு வந்து அது பாதிப்பு ஏற்படுறதால கேன்சலேஷன் பண்ணுறாங்க அப்படின்னும் போது ஸோ அதுக்கு வந்து ஒரு ஃபீ வரும். நெக்ஸ்ட் டைம் அவங்க ஒரு புதுசாக ட்ரிப் எனேபிள் பண்ணாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபீ பே பண்ணால் மட்டும்தான் அவங்க வந்து ட்ரிப்பை பயன்படுத்த முடியும். இதை வந்து ரைடருடைய அவங்களுடைய பிஸ்னஸை, அவங்களுடைய ரைட்ஸை பாதிக்காமல் இருக்கிறதுக்கு இது செய்யக்கூடியது. ஆக்டிவிட்டியில் போனீங்கன்னா டோட்டல் டிப்ஸ் இருக்கும். அதே மாதிரி மேப்லையும் போய் பார்க்கலாம். லீடர் போர்டில் போய் பார்த்தீங்கன்னா இதில் ரேங்கிங் இருக்கும். இப்போ உங்கள் ஏரியாவில் இருக்கிற அந்த ஜோனில் இருக்கிற ரைடர்ஸில் யார் அதிகமாக பண்ணியிருக்காங்க, யார் ரெவன்யூ எடுத்திருக்காங்கன்னு தெரியும். இது வந்து ஒரு பாசிட்டிவ் இம்பேக்ட். இப்போ நம்மளோட இன்னொருத்தர் நிறைய ரைட்ஸ் எடுக்கிறாரு அப்படின்னும் போது நம்ம கம்மியாக ரேட்டில் இப்போ ரன் பண்ணுவோம், இல்லை வந்து நம்ம நிறைய ஒர்க் பண்ணுவோம் அப்படிங்கிறத ஒரு மோட்டிவேட் பண்ணுறதுக்காகவும், இன்னொரு ஒரு ஒர்க்கை வந்து பெட்டர்மெண்ட் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன் கொடுக்கும்.